வணக்கம் நண்பா. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா PUBG விளையாடுறவங்க எல்லாருமே ஃபேஸ் பண்ற ஒரு பிரச்சனை, லோ கிராஃபிக்ஸ்ல வச்சு விளையாடும் போது கூட PUBG கேம் வந்து லேக் ஆகுது இல்லனா ஹேங் ஆகுது அப்படின்றது தான். இன்ஃபேக்ட் இந்த क्वेश्चனை கமெண்ட்லயும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஒண்ணும் இல்ல நண்பா, உங்க மொபைல்ல நீங்க மாத்திர ஒரு சில செட்டிங்ஸ் மூலமா உங்க PUBG லேகிங்கை கண்டிப்பா தவிர்க்க முடியும். ஸோ அதெல்லாம் என்னென்ன செட்டிங்ஸ் அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நண்பர்களான உங்கள்கிட்ட ஒரு சின்ன ரெக்வஸ்ட் மட்டும் வச்சுக்கிறேன். உங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் PUBG விளையாடுவாங்க, அவங்களுக்கும் இந்த மாதிரி நிறைய லேகிங் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வீடியோவில் போகலாம். முதல்ல நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, பப்ஜியோட கேட்ச் மெமரி வந்து கிளியர் பண்ணணும். காரணம் என்ன அப்படின்னா, நீங்கள் டெய்லி பப்ஜி விளையாடும் போது அதனோட கேட்ச் மெமரி வந்து பேக்ரவுண்டில் சேவ் ஆகிட்டே இருக்கும். இதனால கூட உங்கள் பப்ஜி கேம் வந்து லேக் ஆகலாம். இதை எப்படி கிளியர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செட்டிங் ஆப்ஷன் போயிருங்க. அதில் வந்து ஆப்ஸ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா பப்ஜி அப்படின்ற கேம் வந்து லிஸ்ட் அவுட் ஆகும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு பேஜ் வரும். இதை வந்து நீங்கள் இன்னொரு விதமாகவும் பண்ணலாம். அந்த பப்ஜி ஐக்கான லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மேலே வந்து ஆப் இன்ஃபோ அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கனாலும் இந்த பேஜ் வந்து வந்துரும். இந்த பேஜ்ல பாத்தீங்க அப்படின்னா ஸ்டோரேஜ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா லெஃப்ட் சைடு இல்லனா ரைட் சைடுல பாத்தீங்கன்னா கிளியர் கேட்ச் அப்படின்ட்டு ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டனை கிளிக் பண்ணி பப்ஜியோட கேட்ச் மெமரி வந்து கிளியர் பண்ணுங்க. இந்த மாதிரி கிளியர் பண்ணீங்கன்னா உங்களோட லேகிங் ப்ராப்ளம் கண்டிப்பா குறையும். அடுத்து பார்க்க போகிறது தான் ரொம்பவே முக்கியமான ஒரு செட்டிங். நம்ம மொபைலில் டெவலப்பர் ஆப்ஷன் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது வந்து நம்மள நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. இதை வந்து நம்ம இனிஷியலாக எனேபிள் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை பண்ணுறதுக்கு செட்டிங்ஸ் போயிருங்க. அதில் எபவுட் ஃபோன் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வந்து கீழே பில்ட் நம்பர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த பில்ட் நம்பரை 5 டைம் ப்ரெஸ் பண்ணுங்கள். 5 டைம் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா தான் உங்களோட டெவலப்பர் ஆப்ஷன் வந்து எனேபிள் ஆகும். செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா டெவலப்பர் ஆப்ஷன் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்க்ரால் டவுன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர்ஸ் 4x MSAA அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை வந்து ஆன் பண்ணி வைங்க. எதுக்காக அப்படின்னா, இந்த ஆப்ஷனை நீங்க ஆன் பண்ணி வச்சீங்க அப்படின்னா உங்களோட பப்ஜியோட கிராஃபிக்ஸ் வந்து கொஞ்சம் பூஸ்ட் அப் ஆகும். இதை பண்ணதுக்கு பிறகு அதுக்கு மேலேயே பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர்ஸ் GPU ரெண்டரிங் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதுவும் வந்து ஆஃப்ல இருக்கும். இதையும் வந்து ஆன் பண்ணி வைங்க. இது ரெண்டையும் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா விண்டோஸ் அனிமேஷன், டிரான்சாக்ஷன் அனிமேஷன், அப்புறம் அனிமேஷன் டூரேஷன் அப்படின்ட்டு 3 ஆப்ஷன் வந்து இருக்கும். இந்த 3 ஆப்ஷனையும் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு லிஸ்ட் ஆஃப் அனிமேஷன்ஸ் வந்து வரும். இந்த அனிமேஷன்ஸ்ல ஒன்று நோ அனிமேஷன் அப்படின்றது கிளிக் பண்ணி வைங்க. அப்படி இல்லை அப்படின்னா 0.5x அனிமேஷன் அப்படின்றத இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணி வைங்க. இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னாலும் உங்களோட பப்ஜி லேகிங்கை கண்டிப்பாக குறைக்கலாம். அடுத்து உங்கள் மொபைலோட இன்டர்னல் மெமரியை ஃப்ரீயாக வச்சுக்க ட்ரை பண்ணுங்கள். காரணம் என்ன அப்படின்னா, பப்ஜி அப்படின்றது ஒரு 2 GB மேலே இருக்க ஒரு கேம். ஸோ அதுக்கான ஸ்பேஸ் கொடுத்தோம் அப்படின்னா தான் அது வந்து லேக் ஆகாமல் ஒர்க் ஆகும். ஸோ உங்கள் மொபைலில் தேவையில்லாத அப்ளிகேஷன் அப்படி இல்லைனா தேவையில்லாத ஃபோட்டோஸ், வீடியோஸ் இதெல்லாமே வச்சுருந்தீங்கன்னா அதெல்லாமே டெலீட் பண்ணி உங்களோட இன்டர்னல் மெமரியை ஃப்ரீயாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் பப்ஜி லேகிங்கை கண்டிப்பாக தடுக்கலாம். இந்த விஷயங்கள் எல்லாமே பண்ணியும் உங்கள் பப்ஜி கேம் வந்து லேக் ஆகுது அப்படின்னா ஒரு டைம் கேமை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு மறுபடியும் ரீஇன்ஸ்டால் பண்ணுங்கள். இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னாலும் லேகிங் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதை எல்லாமே நான் ட்ரை பண்ணிட்டேன், அப்பயும் வந்து எனக்கு லேக் ஆகுது அப்படின்னா உங்களோட நெட்வொர்க் இஷ்யூவாக தான் இருக்கும். நீங்கள் யூஸ் பண்ணுற நெட்வொர்க் வந்து உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் உங்களோட பிங்க் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்படி இன்க்ரீஸ் ஆகும்போது கண்டிப்பாக உங்கள் பப்ஜி கேம் வந்து லேக் ஆகும். ஸோ உங்கள் ஏரியாவில் என்ன நெட்வொர்க் நல்லா கிடைக்குமோ அந்த நெட்வொர்க்காக பார்த்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னா லேகிங்கை தவிர்க்கலாம். நீங்கள் என்ன நெட்வொர்க் யூஸ் பண்ணுறீங்க, எந்த மொபைலில் பப்ஜி கேம் விளையாடுறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த செட்டிங்ஸ்லாம் உங்கள் மொபைலில் மாற்றினதுக்கு பிறகு பப்ஜி விளையாடும் போது லேக் ஆகுதா இல்லையா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.